BFF வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க ஸோ கேட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் வந்து ஃப்ளாட் வேர்ல்டஸ்லாம் பண்ண பார்ப்போம். ஃப்ளாட் வேர்ல்டு வந்து எங்கே நம்ம சர்வை பண்ணியிருக்கோம். ஸோ மறுபடியும் சர்வை பண்ண போகிறோம் நம்ம. எனப்பாவே என்னடாது வீடியோ ரொம்ப இருட்டாகிற மாதிரி இருக்கு இல்லையா. பிரைட்னஸ் கொஞ்சம் ஏற்றி பிரைட்னஸில் வந்து அவளையும் பாய்க்க முடியுது. பட்டு இவாக ஏற்றிக்கிட்டேன். இதை வரல உள்ள தெரியும் நினைக்கிறேன். சூப்பர். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன முக்கியமாக பண்ண போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா அது கேட்டுருக்குது வரலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் முக்கியமாக என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா சர்ப்ரைஸாக ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அது இருக்கிறதெல்லாம் பொருளாலும் தெரிய நினைக்கிறேன். அங்கே பின்னாடி வில்லேஜர் இருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கிட்ட டேப் பண்ணி எடுத்தது தான். இந்த ட்ரேட் பண்ணி எடுத்து இவ்வளோ பொருள் இருக்குது. இந்த பொருள்லாம் இருக்கிறது கிடச்சிச்சு கேட்டிங்கன்னா ட்ரேட் பண்ணி வாங்கினேன். ஐயோ இவ்வளோங்கெல்லாம் அடிக்கிறானுங்க கைஸ். அடப்பாவி இதோட அவ்வளோ பொருள் அடப்பாவி டேய் கீழே தள்ளிடாதீங்கடா. கிரீப்பர் இருக்குடா. இருங்க கைஸ், நான் கண்டினியூ பண்ணுறாங்க. வா கைஸ், உனங்களை வச்சுக்கிட்டுங்க கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்க முடியல. தரப்படி அடிச்சிட்டானுங்க. நான் இவ்வளோ நேரத்தையும் போட்டு தள்ளிட்டு வந்துட்டேன் கைஸ். பாருங்கள், இப்போ லாவாலாம் இருக்குதுங்க. நம்ம குதிரை மேலே நம்மளாம் ரைடு பண்ண முடியும். காரும் சேடல் போட்டேன் பாருங்க. இப்படி பயங்கரமாக இருக்கா. ஏய் கிர் அப்படி சொல்லி தூக்குவான். ஸோ வேறு லெவலில். ஸோ அடுத்தது என்ன அப்கிரேட் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வில்லேஜர்ஸ் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு அவனுங்க ஒரு இடத்துல விட்டாச்சு. என்னடா வில்லேஜர் இடத்துக்குள்ளேயே ஃபோட்டோஸ் பாருங்க. இதெல்லாம் நம்ம ஸ்பாபி ப்ளாட்டு இதெல்லாம் நல்லா வந்து வாழ்ந்துருச்சு. ரெண்டாவது வாழ்த்தா விட்டேன் கைஸ். அதனால தான் அப்படி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வில்லேஜர் டேப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாய்க்கிற பொருள். வில்லேஜர்ஸ் பார்த்திங்கன்னா பாய்ப்பாடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது நெருப்பட்டி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சமைச்சு திட்டுறதுக்கு. அப்புறம் கையில் 7 டைமண்ட் இருக்கும். 7 டைமண்ட் வச்சு ஒரு பிக்காக்ஸோ ஒரு இதுவும் செய்யலான்னு சொல்லிட்டு டேப் பண்ணேன். டேப் இது வண்டி தான் பண்ணலாம். இந்த வண்டி தான் பண்ணலாம் கேட்டிங்கன்னா இல்லை நிறையா பண்ணேன். பார்த்திங்கன்னா ஃபெதர் ஃபாலிங் 4 இது ஃபெதர் ஃபாலிங் 5 அது ஒரு பக்கெட்டு பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா பவ்வு பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணும்போது எப்பா தான். ஏன்னா ரொம்ப நேரம் ஆச்சு ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அது பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுருந்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா வார்டட் வில்லேஜ் போனானுங்க. அவனுங்களையும் போட்டு கலப்பிட்டு ஸோ அவனை எடுத்து போனேன். சரி, இன்றைக்கி வந்து நான் வந்து முக்கியமான ஒரு சீசன் போகிறேன். ஒரு ஆர்பராச்சும் ஆர்பர் இல்லைன்னு வச்சுக்கல எல்லாம் நம்மளை மிதிப்பானுங்க. இப்போ மிதிச்சோ அங்கங்கே வந்து அடித்தானுங்க இல்லையா. ஸோ அதை அடிப்பானுங்க. ஸோ அது மாதிரி அடிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆர்பர் போட்டே ஆகணும். ஆர்பர் போட்டோன்னா அது கொஞ்சம் தில்லு வந்துடும் மனசில். அதனால் என்ன ஆர்பர் போடலான்னு பார்த்தப்ப லெதர் ஆர்பர் போடுறதுக்கு ஏற்ற பொருள் இருக்குது. பட் லெதர் ஆர்பர் போட போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் பயமாக இருக்குது என்ன ஆர்பர் போடுறது தெரியாமல். சரி என்ன ஆர்பர் போடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா டைமண்ட்லேயே ஆர்பர் செய்ய முடியும். பட் டைமண்ட் இப்போதைக்கு நான் எடுக்க விரும்பலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸு ஒரு பிக்கேக்ஸ் ஒன்று செஞ்சுப்போம். பிக்கேக்ஸு அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்ஸா இல்லை இதுவாக இருக்குது. பிக்கேக்ஸ் செஞ்ச உடனே மிச்சம் எவ்வளோ இருக்குது. மிச்சம் 2 தான் கேஸ் இருக்கும். மிச்சம் 2 வச்சு கொடுக்க முடியாது. அதனால் அது மிச்சம் 2 வச்சு நான் வந்துட்டு ஒரு ஸ்வேர்ஸ் எடுத்தா இல்லை ஆக்ஸ் எடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்வேர் செஞ்சுட்டு போயிடுவேன். செய்ய முடியும். பட்டு 2 டைமண்ட் இருக்குன்னா டேய் 2 டைமண்ட் இருக்குன்னா 3 டைமண்ட் தேவைப்படுதா. 2 டைமண்ட் இருக்கா அது சும்மா விட்டுருவோம். பரவாயில்ல, நான் வந்து அயன் லேக்ஸ் வச்சுக்கிறேன். ஒரு பூட்டு ஒரு லெகினு ஒரு ஆர்பர் அது மாதிரி தான் ஒரு செஸ்ட்டு. ஓகே, வேறு லெவலில் போட்ட சார்பரு. இனிமேல் எவன் பார்த்தாலும் தலை மேலே தட்ட விட்டுதான். வருவீங்களாடா போய்ட்டு வர முடியாதுடா. அது மாதிரி பண்ணிடுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இது செய்ய போகிறேங்க. ஷீல்டு எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. ஷீல்டு ஒட்டி நான் செஞ்சுன்னு வச்சுக்கல. எப்பா ஷீல்டு செஞ்சாச்சு வேறு
சூப்பர் ஷீல்டு செஞ்சாச்சு. அயனத்தை தூக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா ஓரமாக போட்டுருந்தா டைமண்ட் 2 இருக்குது, அது சேஃப் பண்ணிச்சுக்கோ கீழே போட்டு. அவ்வளோதான், கூட தூக்கிட்டு இருப்போம். எப்படா கைஸ் வரைக்கும் அதனால் நம்மளும் ஓட்ட முடியும்னு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கு, அப்புறம் அந்த கீழே இருக்குது 2 கேட்டுக்கு. இந்த 2 கேட்டில் டேப் பண்ண வச்சுக்கிங்களேன், நம்ம கொஞ்சம் இது பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ வந்து லைட்டு அது மட்டும் இல்லாமல் நான் வேறு கொஞ்சம் இதாக பண்ணது ஆர்மர்லாம் அப்ரேட் ஆகிட்டேன். பட்டு கீழே போய் விடுவதுக்கு, அதாவது ஆர்மர்லாம் அப்ரேட் ஆகிட்டேன் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பூச்சிட்டேன். பட் பரவாயில்ல, கிரீப்பர் இல்லை. இந்த வழியாக பூனை ஏறி வந்துட போகுது. இருக்கிறதே 2 பூனை. ஆனால் பாவி எங்கே அடிக்கிறானோ அவனை நான் திருப்பி அடிப்பேன்டா. ஆனால் பாவி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வந்து கீழே உட்காந்துக்க போகிறேன். அட்ரா அடிக்கிறது அப்படியே உடுக்கப்பட போகிறேன். சரிங்க, அட பாவி நேரப்பையில் அடிக்காத போயிடு. உட்காந்து தொலைடா. போச்சு நேரப்பையில் வர அடிக்கணும். அட பாவி அவ்வளோதான், கொடுத்துலேச்சு உடனே பரவாயில்ல. ஒரு இடம் நாஸ்தியாச்சு, இதை சுத்தம் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணணும். எவ்வளோ கேவலமாக ஒட்டிச்சிருக்கேன். ஆனால் பாவத்தை கைஸ் சுத்தம் பண்ணிட்டு வந்துடணும். இது என்ன பண்ண போனால் இது பண்ணிடும் தான், அதை போட்டு அதை மறைச்சிடும் தான். பயங்கரமாக வெடிச்சு விட்டு போயிட்டுருக்கான் க்ரீப்பரு. எடிக்கு இடையில வாங்க போகிறான்னு தெரில. ஆனால் பாவி கைஸ் எரியாவது கைஸ் இவங்களோட பாவி கைஸ் கொஞ்ச நேரம் கூட நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியல. உள்ள போய் தூக்கிடுவாமா. அப்போ கைஸ் தூக்கி ஏஞ்சிட்டு அப்புறம் கீழே போய் சுத்தம் பண்ணுவோம். உள்ள தூக்கி ஏஞ்சிருப்போம். இன்னும் எனக்கு ஃபீவர் சரியாகல கைஸ். தூக்கி ஏஞ்சாச்சு. அடுத்து அப்படியே ஃபுட்டு வச்சு கொடுக்குறா. ஃபுட்டு கேரட் அது பிறகு தக்காளியா பேர் ஒரு நான் அட்டி வாங்கியிருப்பேன். வேறு கைஸ் ஒரு கட்டெல்லாம் தலைவலியாக இருக்குது. ஒரு கட்டம் அப்படிலாம் இருக்குது. உள்ள இந்த ஏரியாவில் மூடியை தரணும். பட் பரவாயில்ல. எங்கடா நான் வெளியே வந்தேன். வெளியே எங்கடா பட்டு டேட்டா கொடுத்து தொலைங்கடா. வெளியாவடா அடப்பாவி. ஓகே டேட் வந்து கொஞ்சம் எடுத்துப்போம். டேட் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் ஃபில் பண்ணிட்டு போகிறேன். அடப்பாவி கீழே அடப்பாவி கைஸ். ஏரியாவில் க்ரீப்பர் வெடிச்சு எத்தனை அடி வெடிச்சு தருவா கைஸ். க்ரீப்பர்னால 2 உயிர் செத்துருக்கோம். வரல இருக்கா சொல்லி பார்த்துட்டு வந்துருவோம். போகட்டும் பிச்சை சொல்லிட்டாரு. கைஸ் போய் தேடுவோம் அவனை எங்கே இருக்கானுங்க சொல்லிட்டு. சாத்தி விட்டு எங்கடா 2 பேர்த்தையுமே கொண்டுட்டானுங்க கைஸ். எனக்கு வந்து வர்ற வெடிக்கு தருவா. 2 பூனை இருந்துச்சு கைஸ். 2 பூனையும் கொண்டுட்டானுங்க. என்ன கைஸ் எப்படி சொல்கிறது சொல்லி இந்த மாதிரி 2த்தையுமே நான் டேப் பண்ணியிருக்கணும். பட் இப்போ ஒருத்தரை கூட டேப் பண்ண முடியாமாச்சு. காரணம் வந்து எங்கே அந்த போகிறான் நேரம் பையன் கைஸ். பூச்சி வில்லேஜர்ஸை கொல்ல போகிறானுங்க. வில்லேஜர்ஸு ஐகாலத்தை ஸ்பாட் பண்ணி விடுங்கடா.
இதான் கைஸ் இது ஆட்ட காட்டுறான் வெளியேடா ஏய் அவ்வளோதான் வெளியே வா எங்கடா போனேன் காணாம போயிட்டேன் ரெண்டே அடிச்சதுனால சுத்துறானுங்க 5,000 பாரில் டைமண்ட் 60 பாரில் டேய் எங்கடா வரீங்க உங்களுக்கு வந்து ஒருத்தன் வந்தா எங்கே அப்படி சொல்லி பார்த்துடலாம் சரிடா ஆடு இது என்னடா ஸ்பாட் ஆயிருக்கு உங்களுக்கு அவனைக்கு கொண்டுருவோம் பூனை ஒரு செகண்ட் அந்த பூனையை நான் டேப் பண்ணி வெளியே கொண்டு போகிறேன் கிரீப்பரே ரொம்ப பூனை இல்லாதனால தான் ஆட்டம் ஆட்டுருந்தேன் இதான் கைஸ் இது எதை விட அடிக்கிறது ஆள் வந்துக்கிட்டே இருக்கு இதான் அப்படி என்னடா பண்ண உங்களுக்குலாம் சாத்தி விட்டுருக்கோம் நான் அரப்பையன் இவன் பெருசாயிடுவான் அப்புறம் லைவ் கொடுத்துட்டு போனாங்களா தெரில அவனுங்க அப்புறம் கொடுப்பாருங்க தான் இருக்கிறேன் அரப்பையில செத்து போடா அடப்பாவி நிமிஷத்துக்கு கீழே விழுந்துகிட்டே இருக்கேன் மாட்டை இறச்சி இதுக்கு முழுக்க நம்மள்ட்ட இல்லவே இல்லை இது டேட்டை தூக்கி பொருளெல்லாம் தூக்கி அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டு டேட்டெல்லாம் தூக்கிட்டு வர இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணியிருந்தான் ஸோ அரெஸ்ட் பண்ண பிறகு சத்தியமாக சொல்கிறேன் ஏன் இவ்வளோ நடப்பாவி 20% தான் இருக்காடா சார்ஜரு கைஸ் இந்த டேயில் எதுவுமே உருப்படியாக பண்ணலை பட்டு இந்த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு வருது என்னடா 11 நிமிஷம் தான் கைஸ் ரொம்ப லாங்காலாம் எடுத்துகிட்டு போட முடியல என்னால் இப்போ வெரிஃபைட் வேறு பண்ணலை 12 நிமிஷத்துக்கு தான் எடுத்துகிட்டு போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் எதுவுமே பண்ண முடியல ஒரு எக்ஸ்ப்ளோர் கூட பண்ண முடியல பாருங்கள் இந்த மரத்தை கூட வெட்ட முடியல எவ்வளோ மரம் வளர்ந்து போய் கிடக்கு இது கூட வளர்க்க முடியல ஸோ இது கூட இது பண்ண முடியல நாளைக்கு வந்து இந்த நேரம் பையில வந்து நான் டேப் பண்ணலான்ட்ருக்கேன் எப்படி சொல்லி இருக்காம இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா நல்லா தூக்க போகிறேன் அது தூரத்தை தவிர வேறு எதுவும் தெரியாதானா கேட்டிங்கன்னா நான் பண்ணுறது வீடை தான் கட்டி தொலைகிறோம் வீடுக்கும் நான் எங்கே அலைவேன் வீடு ஒட்டி தான் கட்டி தான் தொலைகிறோம் வா ஃபுல் லேப்பில் போட்டுருவோம் ஒரு போட்வில் கிடச்சிருக்கேன் அப்படின்னு பட்டு ரெக்கார்டா பண்ணுறது போட்வில் போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் கேஸ் போட்வில் பட்டோம் ஃபார் த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டாக வந்து ஒரு நேரம் பையன் வந்துட்டான் அவனை நான் கொண்டுட்டு இந்த வீடியோ